வணக்கம் நண்பர்களே. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா அவங்க கேசட் வந்து வெளியே வரல. ஸோ வெளியே வருது, ஸ்டக்காகி வருது. அது சிடி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வெளியே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ வரல. நான் தட்டுறேன் பாருங்கள், பாதியில் வந்து நிற்கிது. ஸோ மறுபடியும் நான் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி பாதி மட்டும் வருது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது என்ன கம்ப்ளைண்ட்டு வரும்னா, லோடரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டு வந்து லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இல்லைனா வெளியே அந்த ட்ரே, அந்த சிடி ட்ரே வந்து உங்களுக்கு கரெக்டாக உக்காராமல் போய், அதாவது உள்ளே வந்து அந்த கிரீஸ்லாம் வச்சுருப்பாங்க, கிரீஸ்லாம் ட்ரேயே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும், ஸ்டக் ஆகும். ஸோ கொஞ்சம் கிரீஸ்லாம் வச்சிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக போகும். ஃபஸ்ட்டு பெல்ட்டு என்ன கண்டிஷன் பார்த்துக்கலாம். பெல்ட் வந்து லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பெல்ட்டு மாற்றினீங்களே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ரெடி ஆகும், உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோடரில் வந்து மேலே வந்து அந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள பெல்ட்டு வந்து பார்க்க முடியும். ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். அந்த 4 ஸ்க்ரூமே கழட்டி லோடரே டோட்டலாக வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து லோடரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். டோட்டலாக எல்லா வயரும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த லோடருக்கு மோட்டர் வரும்ல, அந்த வயரை மட்டும் போட்டுக்காங்க, ஒரு வயர் மட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வயரு, இந்த வயரை மட்டும் போட்டுக்காங்க. போட்டுவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். லோடரை வந்து வெளியே ஓப்பன் கொடுத்துட்டு டிஸ்க்கு, அதாவது அந்த ட்ரே வெளியே வந்தோட்டி ஆஃப் பண்ணிக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரே வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு தான் வந்து லூஸ் ஆணிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். உள்ளே கரெக்டாக ஓப்பன் ஆகாது, உள்ளே இழுக்காது. ஏன்னா மோட்டரில் வந்து பிடிப்பு இல்லாதனால பெல்ட் லூஸ் ஆனால் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதில் வந்து ஓரளவு டைட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த போயிட்டு வரும்போது ஏதாவது சைடில் ஏதாவது கடிக்குதா, டஸ்ட் ஏதாவது இருக்குதா, சைடில் ஏதாவது கடிக்குதான்னு பாருங்கள். ஓகே, இல்லைனா இதில் வந்து சைடில் வந்து அந்த நாப்பு மாதிரி கொடுத்துருப்பான். அந்த ட்ரேவை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக நாப்பு கொடுத்துருப்பான். அந்த நாப்பை ரிலீஸ் பண்ணி ட்ரேவை வெளியே எடுத்துக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது நான் காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் இழுக்கிற பாருங்கள். சைடில் அந்த லைட்டாக புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். 2 சைடுமே அதே மாதிரி லாக்கு தான் இருக்கும். ஓகே, வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து பெல்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. பெல்ட்டுமே ஓரளவு டைட்டாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா புது பெல்ட்டு போட்டுக்காங்க. இல்லைனா இந்த பெல்ட்டை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சு 2 ஒட்டினீங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும், எந்த கம்ப்ளைண்ட் வராது. பெல்ட் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த தள்ளுறல, ஸோ எந்தெந்த இடத்துல வந்து கிரீஸ் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த வீலுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம கடித்து தள்ளுது. ஸோ அந்த வீலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி இழுங்க. ஆனால் ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை ஆகட்டும். இந்த மாதிரி போகிறதால என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் வரும்.
கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் லோடரு, அதுக்காக நம்ம அது போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரே வெளியே வந்துட்டு போகுதில்ல, அந்த சைடு 2 ஓரமும் போடணும். அப்புறம் இந்த நான் தள்ளும் போது வந்து கீழே வந்து அந்த லென்ஸு கீழே போயிட்டு மேலே வரும். அந்த இடத்துல 2 காடி மாதிரி இருக்கும், அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. உள் சைடு அந்த காடி மாதிரி இருக்கும், அந்த 2 காடியிலையுமே தான் போயிட்டு வரும். அப்படி நான் இப்போ தள்ளும் போது அந்த காடியில் தான் உட்காந்து போவோம். ஸோ அந்த காடிக்கு வந்து 2 காடிக்குமே வந்து கிரீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது லென்ஸு போயிட்டு வர மூவ் ஆகிட்டு வர அந்த காடியில் வந்து 2 காடியிலையும் நான் கிரீஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ முக்கியமாக வந்து இது இந்த இடத்துக்கு போட்டுக்காங்க, அந்த இடத்துக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அதிகமாக அந்த தான் லோடு சில டிவிடிபிளாக வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகாது, உள்ளே கேசட்டு போவோம், உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வரும், மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வரும், லோட் ஆகாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கிரீஸ் போட்டிங்கன்னா கிளியர் ஆகும். பெல்ட்டு டைட்டாக இருக்குது, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ட்ரே உள்ளே போயிட்டு வர இடத்துலையும் நான் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ட்ரே இந்த இடத்துல ட்ரேவில் வந்து அந்த பல்லில் அந்த பல்லு வீலில் கொஞ்சம் போட்டுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 2 பக்கமே போட்டுக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரேவை வந்து லோடரில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் மெயினாக இப்போ வந்து நம்ம பெல்ட்டு பார்க்குறோம், பெல்ட்டுக்கு அடுத்தது இதை செய்கிறோம். டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஸ்ஸை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இது போட்டேன், க்ரீஸும் போட்டேன், ப்ரெஸ்ஸு அந்த பெல்ட்டும் நான் வந்து ஃபுல் டைட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டேன். ஸோ அது 2மே பார்த்து எனக்கு வந்து கரெக்டாக கிளியர் ஆகலை அப்படிங்கிற டைப்பில் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லோடரே செட்டாக தான் மாற்றணும். மேக்ஸிமம் இது செய்யும் போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் செஞ்சு எனக்கு சால்வ் ஆகாதவங்க லோடர் வந்து செட்டாக மாற்றிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா ஒயரும் கேபிளும் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம 4 ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணோம், சேம் அதே மாதிரி வச்சு டைட் வச்சுட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலாக என்ன கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து கவரெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக்கிங்கோடு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட கவர் போடுறதுக்கு முன்னாடியே கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கவர் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள், சிடி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். முன்ன வந்து பாதியிலே ஸ்டக்காகி நின்றுச்சு. இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியே வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி சிடி பிளேயரை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சிடி அதிகமாக வரதில்லை, இதோ இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் சிடி அதிகம் விரும்பதில்லை. நம்ம கார்டு, மெமரி கார்டு, பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி நம்ம போயிடுறோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் பழசு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு லோடருமே கிடைக்கிறதில்ல, லோடர் வந்து மாடலுக்கு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தம்புதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.